இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் இலவச 21 நாட்கள் முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 6 பேட்ச் 6. இன்று நாள் 18 தேதி 20/9/2025 சனிக்கிழமை, நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் தியானம் மூலம் வாழ்க்கையில் மாற்றம் என்ற அனுபவ பகிர்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்றுபவர் மாஸ்டர் திருமதி ருக்மணி பிரியா அல்லடு அவர்கள் சென்னை அக்கரையிலிருந்து உரையாற்றுவார்கள். இன்றைய விஸ்டம் ஷேரிங் தலைப்பு ஸ்பெஷல் ஈவெண்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன். அதில் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திருமதி ருக்மணி அல்லடு மேடம் அவர்கள் சென்னை அக்கரையிலிருந்து உரையாற்றுவார்கள். நண்பர்களே, முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் கிடைக்கும் பலன்கள் நான் பின்வருமாறு கூறுகிறேன். தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, நாம் இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அந்த கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து கண்களை யாரும் திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம். உங்கள் மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடையனை குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்னும் 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். நாம் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
அடுத்த 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன்.
நண்பர்களே, கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி, இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் கண்கள் மீது மெதுவாக விலகவும். நண்பர்களே, இப்பொழுது மலர்ந்த முகத்துடன் உங்கள் இரு கண்களையும் திறக்கவும். நண்பர்களே, நன்றி. இப்பொழுது அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சி. அதில் அனுபவங்கள் பகிர்தலில் தியானம் மூலம் வாழ்க்கையில் மாற்றம். அதாவது இன்றைய 2வது நிகழ்ச்சி ஸ்பெஷல் ஈவெண்ட் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன். இன்று நம்மிடம் வருபவர், ஆன்மீக ஞானம் பகிர வருபவர் மாஸ்டர் மேடம் ருக்மணி பிரியா அல்லடு அவர்கள் சென்னை அக்கரையிலிருந்து உரையாற்றுவார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன். நண்பர்களே, மாஸ்டர் மேடம் ருக்மணி பிரியா அல்லடு அவர்கள் ஐடி ஃபீல்டில் சென்னையில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் முறையாக தியான பயிற்சி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் டிஎம்சி சேனலில், தமிழ் சேனலில் தியான வகுப்புகள் ரெகுலராக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தியானம் ரெகுலராக, அவர் ஒரு ரெகுலர் மெடிடேட்டர். நான் இப்பொழுது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் மெடிடேஷன், தியானம் மூலம் வாழ்க்கையில் மாற்றம் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு மாஸ்டர் மேடம் ருக்மிணி பிரியா மேடம் அவர்களை வணக்கத்துடன் வரவேற்கிறேன். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி என்னை இங்க வந்து இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இங்க வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இந்த செஷனுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் வந்து என்னுடைய காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். ஏன்னா டைம் இஸ் ப்ரிஷியஸ். உங்களோட டைம் இந்த செஷனுக்கு நீங்க வந்து அலோகேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் ஆஸ் பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் ஒரு மெடிடேட்டரும் கூட. அண்ட் ஸோ என்னோட ஜேர்னி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி, ஒரு மெடிடேட்டரா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறமா என் லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் நான் இந்த செஷனுக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிள் விஷயம் தான். பட் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னாலும் நம்ம அதை ஷேர் பண்ணும்போது என்னாகும், நமக்கு அது ரீஎன்ஃபோர்ஸ் ஆகும், இன்னும் நல்லா பதியும். அண்ட் அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம லைஃப்ல. ஸோ அதனால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை சொல்றதுக்கு. ஸோ பிஃபோர் ஐ பிகின், பிரம்மஸ்ரீ பிதாமகன் பத்ரிஜி சாருக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஸோ அவர் இல்லைன்னா ஐ திங்க் இந்த மெடிடேஷன், ஃப்ரீ மெடிடேஷன், நிறைய பேருக்கு இந்த மெடிடேஷன் போய் ரீச்சே ஆயிருக்காது.
ஆக்சுவலா. ஸோ நானும் ஒன் ஆஃப் த அதுல பெனிஃபிட் ஆன ஒரு பர்சன் இந்த மெடிடேஷனால. ஸோ அதனால அவருக்கு ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட லைஃப்பை வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது எப்படின்னா, பிஃபோர் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நாலேஜ் அண்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நாலேஜ் ரெண்டா பிரிச்சிடலாம். நமக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பத்தி நாலேஜ் இல்லாத டைம்ல வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம யோசிப்போம். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏத்த மாதிரி நடக்கலையா, நம்ம அந்த மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எனக்கு ஏன் இந்த மாதிரி, நான் ஏன் இதை ஃபேஸ் பண்ணும், அந்த மாதிரி ஓவரா திங்க் பண்ணி நம்ம ஈகோவை ரொம்ப இன்ஃப்ளேட் பண்ணிடுவோம். அண்ட் அவர் லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் அன்சர்டன்டிஸ். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அந்த அன்சர்டன்டிக்கு உண்டான பயம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயே திங்க் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப். ஸோ அந்த ஃபியர். ஸோ நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னா, பிஃபோர் மெடிடேஷன் வந்து என்னோட ஃபியர், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஈகோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல தான் நான் வந்து யோசிச்சு அனலைஸ் பண்ணி அந்த ஓவர் அனலிட்டிக்கல் திங்கிங். இப்போ ஐடி ஃபீல்டு அப்படின்னாலே நிறைய அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு லைஃப்ல எல்லாத்துலயும் வர ஆரம்பிச்சு, ஓவரா அனலைஸ் பண்ணி ஓவர் திங்கிங் வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாவே போய் எனக்கு ஹெட்ஏக் நிறைய வரும், நிறைய மைக்ரேன் அட்டாக்ஸ் வரும். அது நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, பட் எவ்வளோ நாள் வந்து அந்த மெடிசன் எடுத்துட்டு நான் மைக்ரேனை வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, வை டிட் திஸ் கம், நான் எல்லாம் ஹெல்த்தியா தானே லைஃப்பை லீட் பண்றேன், நல்லா தானே சாப்பிடுறேன், எதுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பல கொஸ்டின்ஸ் அபவுட் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு வாட்ச் அ வீடியோ. நம்ம பிரதீப் சாரோட வீடியோ ஒன்று நம்ம பிஎம்சி இது பார்த்தேன். அது வந்து ஒரு 10 minutes வீடியோ, 11 minutes வீடியோ தான். அதுல பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப அழகா லைஃப்பை வந்து 10 minutesல எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லைஃப்பை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எனக்கு இந்த ஹெட்ஏக் வரும்போது எப்போ வருது எப்படி வருதுன்னே தெரியாது, சடனா வரும். அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அது அப்போ அவர் லைஃப்பை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் இட் கம்ஸ்னும் போது அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம். அண்ட் மெடிடேஷன் பத்தி அவர் சொன்ன விஷயம். அண்ட் அந்த மெடிடேஷன் நான் வந்து ஒரு 20 minutes பண்ணேன் ஆஃப்டர் வாட்சிங் தட் வீடியோ. அந்த 20 minutesல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள். வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ இதுக்கு தானா நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுதான் தெரியாம நான் இவ்வளவு நாளா வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஸ் எவ்ரிபடி சேஸ், எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிவைன் டைமிங். நம்ம கிட்ட அது எப்ப வரணுமோ அது டெஃபினட்டா வரும். ஸோ அதை நம்புறேன் அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைன், எனக்கு இப்போ மெடிடேஷன் தெரிஞ்சிச்சு. ஐ ஸ்டார்டட் மெடிடேட்டிங் எவ்ரிடே. 20 minutesங்கிறது ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, ஹாஃப் அன் ஹவர்ங்கிறது 1 hour ஆச்சு. கண்டினியூஸா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஆஃப்டர் 120 days வந்து எனக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைச்ச மாதிரி தோணுச்சு எனக்கு லைஃப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 days வந்து எனக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம மைண்ட் தான் நிறைய ஒர்க் பண்ணி நம்ம மைண்ட் பழகிடுச்சு. இவ்வளோ நாளா பழகின விஷயம் வந்து சட்டுன்னு விட முடியாது இல்லையா. ஸோ மை மைண்ட் வாஸ் கிவிங் மீ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது மெடிடேட் பண்ணும்போது. பட் வந்து ஒரு தீர்மானமா, டிட்டர்மைண்டா, நம்ம மெடிடேஷனை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறமா இட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். அண்ட் இது மட்டும் கிடையாது, நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் மெடிடேஷன் வந்து நம்ம லைஃப்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்காது. அபார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். யூனிவர்சல் லாஸ் என்ன, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம சோல் லெவல்ல வந்து என்ன நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா சோல் பிளான் எல்லாருக்கும் வந்து we are all actually வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் இன் ஹியூமன் பாடி. அண்ட் நம்ம எல்லாருக்கும் சோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சோல் பிளான் என்ன, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கும், நம்மளால என்ன பிரயோஜனம் அடுத்தவங்களுக்கு, நம்மளால நமக்கே என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்ல. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எதெல்லாம் வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் விடணும். ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளோட சோல் பிளான் கிடையாது. நம்ம சோல் பிளான் என்ன அப்படின்னா, நம்ம செய்யும் போது, ஏதாவது ஒண்ணு செய்யும் போது, சொல்லும் போது நமக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதுதான் நம்மளோட சோல் பிளான். ஸோ நம்ம அதன்படி நம்ம லைஃப்ல வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைஃப் வில் பி ரியலி ஹாப்பி. பட் நம்ம லைஃப்ல அன்சர்டன்டிஸ் நிறைய இருக்கு, என்ன வேணா நடக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அதை எப்படி டீல் பண்றது. ஸோ நான் கத்துட்டது என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப
ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுதான் தப்பான முடிவுகள் எடுக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுதான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்குது. அண்ட் நம்ம மென்டல் ஹெல்த் பாதிச்சது அப்படின்னா இட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிசிக்கல் ஹெல்த். இந்த பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பாதிக்குது. ஸோ நான் பார்த்த விஷயம், என்னுடைய மைக்ரேனுக்கு ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான் இருக்கு. நான் எதையோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயோ எனக்கு ஈகோ ஜாஸ்தியா இருக்கு, எங்கேயோ எனக்கு ஃபியர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னா இந்த மைக்ரேன் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். நிறைய மெடிடேட் பண்ணேன். அண்ட் வந்து எப்பெல்லாம் எனக்கு மைக்ரேன் வருதோ அதெல்லாம் நான் பேக் ட்ராக் பண்ணேன். ஸோ எந்த இமோஷன்னால வந்து எனக்கு இந்த மைக்ரேன் வருது, இஸ் இட் ஃபியர் ஆர் ஈகோ? இது ரெண்டு தான் இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணுவோம். இப்ப யாரோ ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம், அதை நம்ம அப்போஸ் பண்ணும்போது, அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது, கான்சியஸா நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அங்க பின்னாடி ஈகோ வேலை செய்யுது. நான் ஏன் ஒத்துக்கணும், அது தப்பாச்சு அப்படின்னு. ஸோ என்னோட ஈகோ கான்ஸ்டன்டா வந்து ஒர்க் ஆகும்போது, ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா என்னுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் போகுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது என்னோட நேச்சர்ல இருந்து நான் வந்து அவுட் ஆஃப் ட்ராக் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய பிசிக்கலி மை பிரெயின் மை பாடி இஸ் ட்ரைங் டு கோப் அப் வித் இட். அந்த கோப்பிங் மெக்கானிசம் தான் இந்த ஹெட் ஏக். ஸோ அதை நான் வந்து புரிஞ்சினதுக்கு அப்புறம், அதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வாட்ச் மை தாட்ஸ். ஸோ நம்ம எது செய்யும் போது என்னோட தாட்ஸையும் என் ஃபீலிங்கையும் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சு பேசிக்லி ஆஃப்டர் மெடிடேஷன். ஸோ ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மை தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். யார்கிட்டயா பேசும்போது, ஒரு வேலை செய்யும் போது, நான் யோசிக்கும் போதும் நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆஸ் பர் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாட்ஸ் வந்து எலக்ட்ரிக் அப்படின்னா ஃபீலிங்ஸ் வந்து மேக்னெட்டிக். ஸோ இந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸும் டுகெதர் தே பிகம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஸோ நம்மளோட சுத்தி வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அது வந்து பேஸ்ட் ஆன் அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்மளை சுத்தி வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வைப்ரேஷன் சொல்றாங்க, ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும்போது நம்ம எந்த ஒரு லோ ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ண மாட்டோம், எந்த லோ ஃப்ரீக்வன்சி பீப்புளையும் நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வைப்ரேஷனை எப்படி ஹை ஆக்கிக்கிறது, நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி ஹை ஆக்கிக்கிறது, அதுக்கு சில வழிகள், ஐ மீன் சில ப்ராக்டிசஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து மெடிடேஷன், ஆஸ் எவ்ரிபடி நோஸ். ஸோ எவ்ரிடே மெடிடேஷன் மஸ்ட். அண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஏதோ ஒன்று எனக்கு வந்து ஐ எம் அப்செட், ஐ எம் டிசப்பாயிண்டட் அப்படின்னும் போது நான் அதை அப்படியே வளர விட மாட்டேன். வாட் ஐ டூ, எய்தர் ஐ மெடிடேட் ஆர் வந்து நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் கோ அவுட் ஃபார் வாக், ஒரு நேச்சர் வாக், ஒரு சோலோ வாக். நான் என் கூட இருக்கிற மாதிரி ஐல் பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட் டைம். நான் வெளியில போய் ஒரு வாக் நேச்சரோட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு காம் ஸ்லோ வாக் வித் நேச்சர். இல்ல ஐ வில் டேக் டீப் பிரெத்ஸ், ஒரு 15 டீப் பிரெத்ஸ் எடுப்பேன் இஃப் ஐ எம் அவுட் சைட் வேர் ஐ கேன் நாட் மெடிடேட். இதெல்லாம் பண்ணும்போது மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும்போது, அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் ஆன்சர்ஸ். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கே ஆன்சர்ஸ் தெரியும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான், ஒரே நாள்ல வர்றது இல்லை இது. ஸோ ஒரு தடவை நீங்க வந்து இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, யூ ஃபிகர் அவுட் யுவர் ஃபார்முலா. நமக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், எனக்கு இது வந்து பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைஃப் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா உங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃபே மாறிடும். நம்ம எதையுமே வந்து நெகட்டிவா பார்க்காம இதுல நான் என்ன கத்துக்க முடியும், why is this situation coming to me, so இதுல நான் என்ன கத்துக்கணும், what is my learning out of this experience நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு ஒரு காமன் வேர்ட் வந்து விட்னஸ். ஸோ நம்ம வந்து ஒரு விட்னஸா பாக்குறோம் எல்லா இன்சிடென்ட். இப்ப நம்ம அடுத்தவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது விட்னஸா தான் பார்ப்போம் அண்ட் ரொம்ப இமோஷனலா லிங்க் ஆக மாட்டோம் unless they are close to us. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம விட்னஸா பார்க்க ஆரம்பிச்சிடணும். இமோஷனலா வந்து லிங்க் ஆகாம, நம்மளே புலம்பிக்காம, அதை பத்தி இன்னும் ஒரு ஆங்கர் வர்றதோ, ஒரு கோவமா ஒரு விஷயத்த பாக்குறதோ, இல்ல ஒரு ஜெலசியோட ஒரு விஷயத்த பாக்குறது, ஃபியரோட பாக்குறது, ஈகோவோட பாக்குறது, இந்த மாதிரி எந்த இமோஷனும் இல்லாம ஒரு விட்னஸா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓகே, அதுல நம்ம என்ன கத்துக்க முடியும்னு யோசிப்போம். அதுல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு ஓகே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைஃப்ல பேட்டர்ன் பிரேக் ஆயிடும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம், இப்படிதான் யோசிப்போம், இப்படிதான் ஃபீல் பண்ணுவோம், இப்படிதான் புலம்புவோம்னு ஒரு பேட்டர்ன் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூட்ஸுக்கு போயிட்டு ஓகே இது இப்படி நடந்தா நான் இப்படி ரியாக்ட் பண்றேன், ஓகே நான் இந்த ரியாக்ஷனை கம்மி பண்ணணும்,
இந்த ரியாக்ஷன் ஏன் வருது? பிகாஸ் மை ஈகோ இஸ் ஹை. என்னால ஒத்துக்க முடியல. எனக்கா இந்த பிரச்சனை? எனக்கா என்னையா அவங்க அப்படி கேட்கறாங்க? அந்த ஈகோவை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்த பேட்டர்ன் பிரேக் ஆயிடும். என்னோட ரியாக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால. நான் ரியாக்ட் பண்றதுக்கு பதில் நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன் லைஃப்ல. ஸோ வென் ஐ ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் டு ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் இன் மை லைஃப், எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். என்னோட ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாம சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வென் ஐம் சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் இன் மை லைஃப், எனக்கு எல்லா ப்ராப்ளமையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஐ கேன் ஹேண்டில் லைஃப் ஈஸிலி. ஸோ நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னாலே ஒரு தனி கான்ஃபிடன்ஸ். நான் நிறைய சக்சஸ் பார்க்க ஆரம்பிப்பேன் லைஃப்ல. என்னோட வைப்ரேஷன் ஹையா இருக்க போது, அப்போ நான் அட்ராக்ட் பண்ற ஆட்களுக்கும் வந்து ஹை வைப்ரேஷன்ஸ் இருக்கும். லோ வைப்ரேஷன் பீப்புள் உங்களை சுத்தி இருந்தா கூட அவங்க தானா விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால கோப் அப் பண்ண முடியாது. ஏன்னா அட் த சேம் டைம் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கேனாட் எக்ஸிஸ்ட். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அதான் சொல்லுது. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பர்சனும் ஒரு லோ ஃப்ரீக்வன்சி பர்சனும் ஒரே டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கவே முடியாது. ஸோ நீங்க ஃப்ரீக்வன்சி ஹை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி பர்சன்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்போ உங்க சோல் பிளான் என்ன, உங்க சோல் பர்பஸ் என்ன, இப்ப நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க மெடிடேட் பண்ண தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் 100% ஃபோக்கஸோட, கான்சென்ட்ரேஷனோட, அதாவது பீயிங் இந்த பிரசன்ட் மொமெண்ட்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலி. உங்க மொமெண்ட்டை வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீங்க வந்து இஃப் யூ பிரசன்ட் வித் இட் 100% ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனோட நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஃபியூச்சர் இஸ் டேக்கன் கேர். உங்களோட ஃபியூச்சர் பயம் எல்லாமே போயிடும். நீங்க பாஸ்ட்ல வந்து பத்தி புலம்பிட்டு, பாஸ்ட பத்தி அழுதுட்டு, கோவப்பட்டுட்டு அதெல்லாம் இல்லாம டோன்ட் கெட் ஸ்டக் இன் தி பாஸ்ட். உங்க பிரசன்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க 100%. அண்ட் இன்னொன்னு நான் என்ன பண்ண விஷயம் அப்படின்னா, ரொம்ப மீடியால நான் பார்க்க மாட்டேன். அதாவது நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப், அது வந்து எது தேவையோ அதை மட்டும் பாக்குறது. நியூஸ் நான் பாக்குறதே கிடையாது. ஏன்னா நியூஸ்ல நிறைய நெகட்டிவ் நியூஸ் வருது. ஸோ நம்மளால நமக்கு நம்மளோட பிரெயினுக்கு வந்து தெரியாது இது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு. நம்ம கான்சியஸா தான் அந்த முடிவு எடுக்கணும். ஸோ நமக்கே தெரியாம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது இட் வில் இன்ஃப்ளூயன்சஸ் அந்த டே. ஸோ அதனால வந்து அது நான் ரொம்ப கான்சியஸா பண்ணேன். ஸோ நான் புரிஞ்சுட்ட விஷயம், யுவர் ஃபர்ஸ்ட் ஆர், ஒரு டே ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த என்டையர் டே. நான் அந்த அவர் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் அந்த என்டையர் டேயோட குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணுது. அதே மாதிரி அந்த லாஸ்ட் அவர் ஆஃப் த டே, அதாவது 1 hour பிஃபோர் ஸ்லீப் வந்து நீங்க என்ன பண்றீங்கிறது உங்க ஸ்லீப்பை டிசைட் பண்ணுது. ஸோ அதனால அந்த 2 hour நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் நம்ம எழுந்தோட மெடிடேட் பண்ணிடலாம். இல்ல அப்படி மெடிடேட் பண்ணலாம், அப்புறமா மெடிடேட் பண்ண போறீங்கன்னா நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு நல்ல கோட் பார்க்கலாம், ஒரு நல்ல தாட்டை பார்க்கலாம், இல்ல நம்மளே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். வெல், திஸ் இஸ் கோயிங் டு பி a wonderful day. நான் பாசிட்டிவா இருக்க போறேன், நான் லைஃப் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் அவர் ஆஃப் த டே, அதுவும் வந்து எப்படின்னா யூ ஷுட் டேக் கேர். அந்த டைம்ல ஏதாவது வந்து ஒரு யூடியூபோ, அன்வான்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நெகட்டிவா இருக்கிறது, that is going to instigate jealousy, low vibrational thoughts, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகணும், your sleep is taken care. நீங்க ஒரு 6 to 7 hours தூங்க போறீங்க அப்படின்னா that will be a deep sleep with all positive thoughts, எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பண்ண 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 நீங்க ஹை வைப்ரேஷன் தான் எமிட் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரீக்வன்சி ஹை ஆயிடும். அது நீங்க கண் கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இப்ப ஏதோ ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கு யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் கோல் அப்படின்னா அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் தானா யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். பிகாஸ் யூ ஆர் வைப்ரேட்டிங் இன் ஹை ஃப்ரீக்வன்சி. அதை பத்தி யோசிக்கிறீங்க, அதுக்காக உழைக்கிறீங்க, பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பார்க்கலாம், உணரலாம். ஏன்னா ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ஸோ இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அண்ட் இன்னொன்னு, இன்டென்ஷன் குட் இன்டென்ஷனா இருக்கணும். ஸோ நம்ம மைண்ட்ல, நம்ம மனசுல வந்து இன்டென்ஷன் குட்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கம்மியாயிடும். ஸோ ஹேவ் குட் இன்டென்ஷன். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தா போறோம், மற்றவங்க எல்லாம் ஏன் நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஒரு ஜெலசி வருது. நெவர் எவர் ஹேவ் தட் தாட். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற தாட் இருக்கு அப்படின்னாலே இந்த குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு காட் வில் பி வித் அஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூ வில் பி பிளெஸ்ட். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா கூட, லைஃப்ல ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்தா கூட, தேர் வில் பி சம் ஒன் டு சப்போர்ட் யூ ஆர் ஹெல்ப் யூ. இந்த மாதிரி ஆட்களுக்கு, ஏன்னா அவங்க இன்டென்ஷன் பியூர், அவங்க யாரும் கெடுக்கணும்னு நினைக்கல.
அவங்க லைஃப் அவங்க கரெக்டா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால காட் வில் ஹெல்ப் அப்படிம்பாங்க. நிறைய ஏஞ்சல்ஸ் பிளெஸ் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த வி ஷுட் ஒரு அவேர்னஸோட நம்ம வாழணும். ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன், யார் கூட இருக்கேன், யாரெல்லாம் வராங்க என்ன பார்க்க. ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சம் நெகட்டிவ் பீப்புள் வித் லோ வைப்ரேஷனல் தாட்ஸ், அவங்கள நம்ம குறை சொல்லவே கூடாது. அவங்க அவங்களோட சோல் ஜேர்னில இருக்காங்க. அவங்க இவால்வ் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மள அவங்க குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி பார்க்கலாம். ஐ மீன் அந்த நெகட்டிவ் விஷயத்த மாத்திக்க முடியுமா அப்படின்னு. அவங்க கேட்டுக்கல அப்படின்னா அதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. அது உங்க உங்க ப்ராப்ளம் கிடையாது. அவங்க ப்ராப்ளம் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஏன்னா யூனிவர்ஸ் வில் த்ரோ அஸ் இன்டு சிச்சுவேஷன்ஸ் வேர் வி ஹாவ் டு சேஞ்ச். ஸோ அதனால அவங்களையும் அந்த மாதிரி தூக்கி போடும் யூனிவர்ஸ். அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க, எல்லாம் நடக்க தான் போகுது. நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாங்க வெல் அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு அந்த டைம் வந்துருச்சு. அப்படி புரிஞ்சுக்கலையா அதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. லீவ் இட் டு தேர் டெஸ்டினி. அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம பர்சனலா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்சனலா எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்களால நம்ம அப்செட் எதுக்கு ஆகணும்? நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நமக்குன்னு ஒரு சோல் இருக்கு. நம்ம சோல் பிளான் படி நம்ம அலைன் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ்லாம் நம்ம பேர் வச்சுக்க முடியாது. திஸ் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். இது வந்து நான் என்ன வந்து பாத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வி ஆர் இந்த ஹியூமன் பீயிங்கா பிறக்கிறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ இங்க வர்றதே நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, நிறைய கத்துக்கிறதுக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்னொன்னு நான் கத்துனது என்னன்னா, நம்ம புது விஷயம் நிறைய கத்துக்கிறது. அதுவும் லைஃப்பை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது. அது பெரிய விஷயம், ரொபாட்டிக் சயின்ஸ் கத்துக்கிறதுலாம் கிடையாது. ஏன் நம்ம குக்கிங்லயே கூட வந்து ஓகே இன்னைக்கு என்ன புதுசா பண்ணலாம், அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன் அப்படின்னா எனி ஆர்ட் விஷயம், ஒரு கிரியேட்டிவா பண்ற எல்லா விஷயமும் வந்து நம்ம சோலை வந்து ஹாப்பியா வச்சுக்கும் ஆக்சுவலி. ஸோ அது வரையறதாகட்டும், பாடுறது, ஆஹ் இல்லாட்டி வந்து குக்கிங் பண்றது, இல்ல இந்த மாதிரி நம்ம ஸ்பீச்சஸ், இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மெடிடேஷன் பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்றது, அதெல்லாம் நம்ம சோலை வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சோன்னா ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு வந்து அந்த முன்ன இருந்த டவுட்ஸ், அந்த ஃபியர் எல்லாம் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ கீப் மெடிடேட்டிங் எவ்ரி டே அண்ட் ஐ கீப் லிஸ்னிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஸ்பீச்சஸ். எனக்கு முடிஞ்சா புக் ஏதாவது படிப்பேன். அண்ட் நிறைய ஃபார்வர்ட்ஸ் வரும். சரி நமக்கு புக் படிக்க டைம் இல்லையா, எங்கேயோ டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஃபார்வர்ட் வருதா, இட்ஸ் அபவுட் நல்ல நல்ல தாட்ஸ் இருக்கு அதுல இருக்கு. அண்ட் ஒரு நல்ல அப்ரோச் இருக்கு அபவுட் லைஃப் அப்படின்னா அது பார்த்துக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, மேக் தெம் அவேர், கிவ் தெம் தட் அவேர்னஸ். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இஃப் தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட், லெட் தெம் மேக் யூஸ் ஆஃப் இட். இஃப் தே டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட், தட்ஸ் ஓகே, ஃபைன். அந்த மாதிரி நீங்க லைஃப்பை வாழும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் நான் என்ன சொல்ற விஷயம்னா, நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஏன்னா வேர்ட்ஸ் ஆர் மேக்னெட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் லைஃப்ல. ஸோ அதனால பி வாட்ச்ஃபுல். நம்ம என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாசிட்டிவா இருக்கணும். நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து நம்மளை எம்பவர் பண்ணதா, மற்றவங்களை எம்பவர் பண்ணதா, எஸ் யூ ஆர் குட் டு கோ. பட் நம்ம சொல்ற வார்த்தை நம்மளையே டிமோட்டிவேட் பண்ணுது, நம்மளையே புலம்ப வைக்குது, நமக்கே வந்து ஃப்ரீக்வன்சி லோ ஆகுது அப்படின்னா அதை பண்ணாதீங்க. அதை வந்து கான்சியஸா வந்து நீங்க அவாய்ட் பண்ணும். வேர்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் அஸ் ஃபர்ஸ்ட். நம்மள அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளால யாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நெகட்டிவா மாறிட்டோம்னா மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம நெகட்டிவிட்டி தான் பாஸ் பண்ண போறோம். ஸோ நம்மள கரெக்டா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை எல்லாம் பாசிட்டிவ் அண்ட் குட் வேர்ட்ஸ் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்துக்கும். அண்ட் நம்மளை சுத்தி வரவங்களும் வந்து பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ இது நான் வந்து ஒரு ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்செப்டிங் வாட் எவர் கம்ஸ். ஏன்னா லைஃப்ல அது ரொம்ப முக்கியம். இந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால, நம்ம ஈகோ ஜாஸ்தி இருக்கனால அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் இது வருது, எனக்கு இது வந்திருக்கவே கூடாது. கரெக்ட் தான், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம யோசிக்கணும், ஏன் இது வந்துச்சு, நான் ஏன் இவங்களை அட்ராக்ட் பண்ணேன், வை டிட் ஐ இன்வைட் திஸ் பர்சன் இன்டு மை லைஃப், எனக்கே இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து எப்பவுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸுக்கு அந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது லைஃப்ல. அண்ட் அது ரிப்பீட் ஆகல அப்படின்னாலே யூஆர் அவுட் ஆஃப் இட்.
யூஆர் அவுட் ஆஃப் இட் அப்படின்னும் போது உங்க நியூ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இவ்வளவே தான் விஷயம். இப்படிதான் நான் வந்து என்னோட லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ரோச்சை மாத்தினேன், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப்பை மாத்தினேன், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் பீப்புளுமே. நான் முன்னமே சொன்ன மாதிரி யாராவது நம்ம நினைச்ச மாதிரியே தான் பேசணும், நம்ம நினைச்ச மாதிரி தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், நீ ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? இந்த எக்ஸ்பெக்டேஷனை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே, அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ட்ரை பண்ண. புரிஞ்சுக்கலையா? தட்ஸ் ஓகே. லெட் தெம் லிவ் தேர் லைஃப், நீங்க உங்க லைஃபை வாழும். ஸோ நான் கத்துனது என்னன்னா, நம்ம சோல் பிளான் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய மெடிடேட் பண்ணணும், நிறைய காம் ஆகணும். பிகாஸ் நம்ம மைண்ட் காம் ஆகும் போது நம்ம நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த டிசீஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஒன்லி வென் our mind is stressed, when our ego is high, when fear is high, anxiety is high, நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நம்ம பிரெயின் ஓவர் திங்க் பண்ணும்போது நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகுது. நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டிசீஸை நம்ம இன்வைட் பண்றோம் லைஃப். ஸோ அதனால we should be careful. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன ஃபீல் பண்றோம், இதுல நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா பாதி பிரச்சனை இல்லை. அண்ட் 100% give your 100% to everything you do. அது குக்கிங் ஆகட்டும், இல்லை யார்கிட்டயோ பேசும்போது கூட give your 100%. ஆத்மார்த்தமா பேசுங்க, எந்த விஷயத்தையுமே ஆத்மார்த்தமா பண்ணுங்க. அப்ப வந்து நீங்க நினைச்ச ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு நீங்க பெருசா எங்கேயும் போய் ப்ரேயர்லாம் பண்ண வேண்டாம், தானாவே நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு நான் வந்து சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் என் லைஃப்ல, பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் நிறைய பண்ணுவேன். அண்ட் இதோட விடாம நிறைய கத்துக்கணும் எவ்ரி டே. நம்ம எங்க ப்ரொஃபஷன்ல இருக்க அதுவும் நம்ம பண்ணணும். அதே சமயத்துல வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பத்தியும் நிறைய கத்துக்கணும். ஏன்னா அதுதான், அது கொடுக்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி வேற எதுவுமே கொடுக்காது. சயின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல உங்களுக்கு கிளாரிட்டி நிறைய கிடைக்கும் லைஃப். அண்ட் உங்களை பத்தி கிளாரிட்டி, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம கான்சியஸா இருக்கோம் அப்படின்னாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ். உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, உங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க, உங்களை நீங்க டிசிப்ளின் பண்ணிட்டீங்கன்னா வெளியில எல்லாம் தானா டிசிப்ளின் ஆயிடும். இது நான் வந்து கூட பாக்குறேன். ஸோ அண்ட் ஐ வில் ஸ்டில் டூ திஸ், ஐ வில் கீப் கண்டினியூயிங் திஸ். அண்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்லவும் செய்வேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன இந்த ப்ராக்டிசஸ் வாட் எவர் ஐம் ஃபாலோயிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார், பழனியப்பன் சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு, கேட்டதுக்கு. And have a good day to all of you. நன்றி மேடம். இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நீங்க ப்ளீஸ் எங்களோட கண்டினியூ பண்ணுங்க கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரைக்கும். நன்றி. அடுத்ததாக நண்பர்களே, இப்பொழுது மாஸ்டர் ருக்மணி பிரியா அல்லுடு மேலம் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். நண்பர்களே, அடுத்ததாக மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் சார் ஆர்னியிலிருந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவாரு, அவர்களுடைய அனுபவங்களை பகிர்வாரு. ஒரு நிமிஷம். மாஸ்டர் திருமதி ருக்மணி பிரியா அல்லது மேடம் அவர்கள் சாட் பாக்ஸில் வணக்கம் என்று சொல்லியுள்ளார்கள். நன்றி மேடம். சார், ரமா ராஜேந்தர் சார். சார் வணக்கம் சார், காலை வணக்கம் சார். சார் காலை வணக்கம் சார். எனக்கு இப்போ அட்டெண்ட் பண்ண முடியாது சார், ப்ளீஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ப்ரொசீட் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் சார் அவர்களால வந்து இப்ப தற்சமயத்துக்கு வர முடியல. நான் வந்து உங்களிடம் இன்றைய ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் சிறப்பு நிகழ்ச்சியில் நண்பர்களே, நமது குருஜி ஐயா மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ரங்கநாதன் சார் கூறியுள்ளது போல் இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும்.
இது நம்ம வந்து திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தியான பயிற்சி, ஆன்மீக ஞான பகிர்தல் பல தலைப்புகள் நடக்குது. சிறப்பு பேச்சாளர் எல்லாம் வந்து பேசுறாங்க. வெள்ளிக்கிழமையில வந்து முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் நடக்குது. ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்ஸ்ல வந்து ஹோம் ரெமிடிஸ், முத்ராஸ், யோகா, பிராணாயாமா மற்றும் பல டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்குறாங்க. சனிக்கிழமை வந்து இந்த மொனாட்டனஸா இருக்கக்கூடாது, இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்பெஷல் ஈவெண்ட்ல வந்து எல்லாரும் பங்கு கொள்ளலாம். நீங்களும் பங்கு கொள்ளலாம், உங்க குடும்பத்தார் அனைவரும், குழந்தைகள் கூட இதுல பங்கு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில அவங்க கருத்துக்களை சொல்லலாம், பாட்டுகள் பாடலாம், கவிதைகள் சொல்லலாம். இதை வந்து நீங்க யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா பேசுங்க. நீங்க கையை உயர்த்தினாலும் நான் அன்மியூட் கொடுக்குறேன். அடுத்ததாக பாட்டுகளும் பாடலாம், கவிதைகள் சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம், எந்த ஒரு சொற்பொழிவையும் மாற்றலாம், அனைவருமே முன் வரலாம். நான் வந்து அந்த ஒரு இதில் வந்து நான் ஒரு சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்னுடைய தலைப்புகள் புத்த பிரானின் பொன்மொழிகள், பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜியின் பொன்மொழிகள், சில இயேசுநாதரின் போதனைகள், ஆன்மீக மகான்களின் பொன்மொழிகளை கூற விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குருவிற்கு புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டும் ஒன்றே, பிறப்பு இறப்பு இரண்டும் ஒன்றே. குருவிற்கு இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றே. குருவிற்கு குழுமம் தனிமை இரண்டும் ஒன்றே. ஒரு குருவிற்கு நாடு காடு இரண்டும் ஒன்றே. ஒரு குருவிற்கு செல்வம் வறுமை இரண்டும் ஒன்றே. ஒரு குருவிற்கு பகல் இரவு இரண்டும் ஒன்றே. ஒரு குருவிற்கு ஆண் பெண் இருவருமே சமமே. ஒரு குருவிற்கு சிறியவர் பெரியவர் இருவரும் சமம். ஒரு குருவிற்கு வெள்ளையர் கருப்பர் இருவரும் சமம். ஒரு குருவிற்கு ஞானம் பெற்றவர் பெறாதவர் இருவரும் சமம். ஒரு குருவிற்கு உண்மை தேடுபவர் தேடாதவர் இருவருமே சமம். அடுத்ததாக புத்த பிரான் ஞான மொழிகள். நண்பர்களே, புத்த பிரான் உலகிற்கு தம் ஞானத்தை அள்ளி கொடுத்தார். அவற்றில் சில பின்வருமாறு. தியானிகளே, ஒரு பண்படுத்தப்படாத கட்டுப்பாடற்ற கண்காணிப்பற்ற மனதை விட யாமறிந்த வேறொன்றும் தீமைகளை உண்டு பண்ணாது. இந்த மாதிரியான மனம் உண்மையில் பெரும் கஷ்டங்களையும் தீமைகளையும் உண்டாக்கும். தியானிகளை, அதே சமயம் பண்படுத்தப்பட்ட கட்டுக்கடங்கிய கவனிப்பில் உள்ள ஒரு மனதை போல் நன்மை பயக்க உள்ளது யாமறிந்த வேறொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட மனமானது உண்மையில் அற்புதமான நன்மைகளை உண்டாக்க உள்ளது. அதாவது கட்டுக்கடங்கிய மனம் நன்மைகளை உண்டாக்கும் என்று கூறியுள்ளார். பழைய காலத்திலிருந்து செயல்படுவதாலோ பெரியோர்கள் செய்து வருவதாலோ உண்மைகளை ஆராயாமல் அந்த செயலில் ஈடுபடக்கூடாது. உண்மைகளை அறிந்து மூல புத்தகத்தில் ஒப்பிட்டு பார்த்த பின்னரே செயல்களில் ஈடுபட வேண்டும். அதாவது புத்த பிரான் சொன்னது, நீயே உனக்கு ஒளி விளக்காய் இருப்பாயாக. அடுத்தது நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜியின் பொன்மொழிகள் சில. தியானத்தின் மூலம்தான், ஆன்ம பிரகாசத்தின் மூலம்தான், மற்றவர்களின் வாழ்க்கை அனுபவத்தை கேட்டறிவதன் மூலம்தான் நம் ஒப்பற்ற ஆன்மாவை, நம் பிரபஞ்ச ஆன்மாவை, நம் பரமாத்மாவை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் மாஸ்டர்கள், ஆசான்கள் ஆகிறோம் என்று பிரம்மரிஷி பத்ரிஜியா கூறியுள்ளார். அவர் அடுத்தது கூறியுள்ளதாவது, நாம் தியான மாஸ்டர்கள், ஆசான்கள் ஆனதுமே நம் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான மகிழ்ச்சி கொண்ட தொடர் கொண்டாட்டமாக ஆகிவிடும். எல்லா வியாதிகளும் மறைந்துவிடும். நம்மை சூழ்ந்திருப்பவர்களின் இயற்கை நாயகனாக தலைவனாகி விடுவோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் இயற்கையாக ஒரு நண்பனாகி விடுவோம். நாம் நம் எண்ணக்கூடம், வார்த்தைக்கூடம் மற்றும் அறிவுக்கூடத்திலிருந்து வெளிவந்து சுத்த சைன்யத்தில் இரண்டர கலந்து விடுவோம். அதாவது பியூர் கான்சியஸ்ல கலந்து விடுவோம். அதுதான் தியானம் என்று பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக மகான் இயேசுநாதரின் போதனை. இயேசுநாதரின் போதனைகள் பல. அவற்றில் ஒன்று, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர்செல்ஃப், அதாவது உன் அண்டை வீட்டாரையும் உன்னை போல் நேசிப்பாயாக. இரண்டாவது, லவ் யுவர் செல்ஃப் வித் ஆல் யுவர் ஹார்ட், அதாவது உன்னை உன் முழு இதயத்துடன் நேசிப்பாயாக. மூன்றாவது, அன்லஸ் யுவர் டூ ஐஸ் பிகம் ஒன் யூ cannot enter the kingdom of God, அதாவது உன் இரு கண்களும், போதிக கண்கள் மற்றும் மனக்கண் முடியிருக்க மூன்றாம் கண் திறந்தால் அல்லாமல் இறைவன் ராஜதானியில் இடம்பெற இயலாது. நம்பர் 4, unless you become a child you cannot enter the kingdom of God,
அதாவது நீ குழந்தை சாபம் கொண்டவனாய் ஆகாமல் இறைவனில் ராஜதானியில் இடம் பிடிக்க முடியாது. கடைசியாக 5, வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி மவுத் தட் டிஃபில்த் எ மேன், அதாவது ஒருவன் வாய் வழியாக வெளிவரும் வார்த்தைகள் அவனை அழிக்க வல்லது. இது மகான் இயேசுநாதரின் போதனைகள். அடுத்ததாக நம்ம ஒரு சில ஆன்மீக மகான்களின் பொன்மொழிகளை பின்வருமாறு கூறுகிறேன். யோகா மூலம் கிடைக்கும் ஞானம் கஷ்டப்பட்டு கிடைக்கும் பரிசு அல்ல, இடைவிடாத தளராத பயிற்சியின் விளைவாகும். இடைவிடா பயிற்சி மாறாத விழிப்புணர்ச்சியை பயிற்றுவிக்கும். முழு விழிப்புணர்வு இந்த உலகத்தை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். 2வது, பெண்ணாகவும் ஆணாகவும் பிறவிகள் எடுத்த அனுபவங்கள் தன்னை அறிதலுக்கு மிகவும் அவசியம். பெண் பிறவியும் ஆண் பிறவியும் ஆன்மாவிற்கு சமமானவையே. அதாவது both gents and ladies are souls are same. ஆக ஒன்றை விட மற்றொன்று ஒருபோதும் உயர்ந்ததும் ஆகாது, தாழ்ந்ததும் ஆகாது. இது மெஹர் பாபா அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக, வருங்கால மனித சமுதாயம் பௌதிக விஞ்ஞானத்தையோ மருத்துவத்தையோ சார்ந்திருக்காது, ஆனால் தியானத்தை சார்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக, எல்லா ஜீவராசிகளும் வாழ விழைகின்றன, இறக்க அஞ்சுகின்றன. நம்மை ஒரு புலி கொல்லுவதை நாம் விரும்ப மாட்டோம் அல்லவா? ஆகையால் மனிதன் விலங்குகளை ஏன் கொண்டு தின்ன வேண்டும்? அடுத்ததாக, கர்ம விளைப்பயன் என்பது நீதியுடையது, தர்மமானது, யாரும் சர்ச்சை செய்ய இயலாத உண்மை. வெளியில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை இது விளக்குகிறது. அடுத்ததாக, ஓஷோ கூறியுள்ளதாவது, எப்பொழுது நாம் நமது தெய்வீக தன்மையுடன் இணைகின்றோமோ, அந்த பேரொழுக்கில் இருக்கின்றோமோ, அப்பொழுது நம் உடலில் ஆசுவாசம் ஏற்படும். உடலின் தளர்ந்த நிலை, ஓய்வு நிலை ஏற்பட்டு ரிலாக்ஸ்ட் ஸ்டேஜில் சுகமான ஆனந்தம் ஏற்படும். புத்துணர்ச்சியும் சக்தியும் பேரெடுக்கும் என்று ஓஷோ கூறியுள்ளார்கள். அடுத்ததாக, நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா கூறியுள்ளது, எல்லா விதமான உடல் கோளாறுகளுக்கும் மனக்கவலைதான் காரணம். எல்லா மனக்கவலைகளுக்கும் புத்தி கூர்மையின் தான் காரணம். புத்தி கூர்மை ஆன்ம சக்தி குறைபாட்டினை காட்டுகின்றது. ஆன்ம சக்தி குறைந்திருப்பது தியானமும் ஆன்மீக ஞானமும் குறைந்திருப்பதால் ஏற்படுகின்றது. ஆதலால் தியானம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்னி பெசன்ட் அம்மையார் கூறியுள்ளது, தியானியானவன் ஒரு நொடியையும் வீணாக்க மாட்டான், சக்தியை சிதறடிக்க மாட்டான், வாய்ப்புகளை நழுவ விட மாட்டான். அடுத்தது, செயின்ட் ஜெர்மயன் என்ற ஞானி கூறியுள்ளது, உடலின் எந்த உறுப்பினை வேண்டும்னாலும், எந்த பகுதியை வேண்டும்னாலும், எந்த நரம்பை வேண்டும்னாலும் திரும்ப பெற முடியும், கச்சிதமாக இயங்க வைக்க முடியும், அதுவும் சீக்கிரமாகவே. அடுத்ததாக, மேலும் இன்னொரு ஞானி கூறியுள்ளது, ஒரு அமைதியான நிம்மதியான மனதை அடைய சும்மா இருக்க வேண்டும், சுவாசித்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும். இதுதான் தியானம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நண்பர்களே, நான் இன்னும் ஒரு சில பழமொழிகளை கூற விழுகிறேன், அர்த்தமுள்ள பொன்மொழிகள். எல்லா மனிதர்களையும் நம்பி விடுவது ஆபத்து, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. மனச்சான்று ரீதியாக இருந்து தண்டனை தரும் முன் நண்பனாக இருந்து எச்சரிக்கை செய்யும். பசு தன்னிடம் உண்டாகும் பாலை எப்படி தானே பருகாமல் மற்றவர்களுக்கு அளிக்கிறதோ, அதுபோல் மனிதன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக செய்ய வேண்டும். அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. நாம் சாகும் வரை நம் அறிவு கதவு திறந்தே இருக்க வேண்டும். இதை ராஜாஜி சொல்லியுள்ளார்கள். அடுத்தது, சிவானந்தர் சொல்லியுள்ளது, முதலில் உன் திட்டத்தை சிந்தனையில் நீ வித்திட வேண்டும், பிறகுதான் செயல் என்ற மரம் முளைக்கும். இறைவனை நம்பினால் உனக்கு லாபம். அடுத்ததாக, மகான் கிருஷ்ணகுமார் சொல்லியுள்ளது, முதலில் எதை நீ விரயம் செய்கிறாயோ அதற்காக பின்பு அதை தேடி அலைகிறாய். நாரதர் சொல்லியுள்ளது, பக்தியை பெற்றவன் பக்தியையே காண்கிறான், அதையே கேட்கிறான், அதையே பேசுகிறான், அதையே சிந்திக்கிறான். அடுத்ததாக, ஒரு மகான் உள்ளது, தீயோருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது, தீய சொல் பேசுவதை விட மௌனம் சிறந்தது. அடுத்ததாக, நமது மகான் ரமண மகரிஷி சொல்லியுள்ளது, ஆனாத்ம விசாரணைகளில் போக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆன்ம விசாரணையில் உபயோகித்தால் அதிசீக்கிரத்தில் ஆன்ம சாட்சாத்காரம் கிட்டும். அடுத்தது,
சோம்பேறி 2 முட்களுக்கும் இல்லாத கடிகாரம். அது நின்றாலும் ஓடினாலும் உபயோகம் இல்லை. அடுத்தது, அறிவு விவாதத்தால் அறிய முடியாத ஒன்றை கூட ஆழ்ந்த பக்தியின் மூலம் அறிய முடியும். சோம்பேறித்தனம் ஊர்ந்து செல்லும் போது வலிமை அது வழியிலேயே பிடித்துக் கொள்ளும். பாம்பன் சுவாமிகள் கூறியுள்ளது, மனிதனுடைய தயவோ அல்லது அரசனுடைய தயவோ வேண்டுமானால் அதற்கு எவ்வளவோ முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. கடவுள் கருணையை பெற அதைவிட பல மடங்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். கபீர்தாசர் கூறியுள்ளது, ஞானத்தின் யானை மேல் ஏறி தியானம் என்ற ஆசனம் போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். நாய் போன்ற உலகம் நன்றாக குறைக்கட்டும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சுவாமி ஆதிசங்கரர் ஐயா கூறியுள்ளது, ஸ்பரசிவேதி தன்னால் தொடப்பட்ட செம்பை பொன்னாக்கும். ஆனால் குரு வடிவான இறைவனோ ஒருவரை திருத்துவதோடு அவனையும் தன்னை போல் ஆக்கி மற்றவரையும் திருத்தும் நிலைக்கு உயர்த்தி விடுகிறார். இன்னொரு மகான் கூறியுள்ளது, மகனே, எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நீ அடைக்கலம் அடைந்துவிடு. ஏனெனில் உலகத்தின் சிறந்த செயல்கள் அத்தனைக்கும் இறைபக்தியே ஆணிவேராகும். அதிலேதான் அமைதியையும் சமாதானத்தையும் காண முடியும். சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளது, அறிவையோ செல்வத்தையோ தேடும்போது நமக்கு ஒருபோதும் மரணமில்லை என்று நினை, நோய் இல்லை என்று நினை. கடவுளை வழிபடும் போது மரணதேவன் உன் குடுமையை பற்றி இருக்கிறான் என்று நினை. மனபலம் கொண்டவனை மக்கள் துன்பம் என்று கொள்ளும் எந்த தொல்லையும் அணுகுவதில்லை. ஞானாந்தர் கூறியுள்ளது, கிணற்றை நிரப்புவதற்காக யாராவது அதற்குள்ளே தண்ணீரை ஊற்றுவார்களா? கிணற்றிலேயே ஆழத்திலுள்ள ஊற்றிலிருந்து அதில் நீர் நிரப்புகிறது. பிரார்த்தனையையும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஊற்றெடுப்பதாகும். ஆத்ம சிந்தனை. மிக விரைவில் எல்லாவற்றையும் விட்டு நீ மறைந்து போவாய். உன்னை விட்டு எல்லாம் மறைந்து போகும். இதை நன்றாக உணர வேண்டும். ஒரு அறிஞர், ஒருவனுக்கு தெய்வ சிந்தனையை விட உலகிலே நல்ல துணை வேறு இருக்க முடியாது. ஒரு தவறை செய்யும் மனிதன் அதை திரித்து கொள்ளாவிட்டால் அதுவும் ஒரு தவறாகி விடுகிறது. கடலில் இருக்கும் மீன் நீரை தேடி எங்கும் போக வேண்டியதில்லை. அதன் உள்ளும் புறமும் நீர் நிறைந்திருக்கிறது. அது போலவே கடவுள் நம் உள்ளத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவர் சாநித்தியத்தை உணர்வதே நல்ல அர்ச்சனையாகும். தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள் அருள் பெற முடியும். உண்மை பொருளை அறிந்து கொள்ள முடியும். தூரத்தில் இருக்கும்போது ஆபத்துக்கு பயப்படுவதும் ஆபத்து நெருங்கிவிட்டால் வீரத்துடன் போரில் இறங்குவதும் பெரியோர் இயல்பு. சுகத்திற்கும் துக்கத்திற்கும் மேலாக ஆத்மாவை நிறுத்தி வைப்பதே ஞானமாகும். இது ஒரு ஆத்ம சிந்தனை. பீஷ்மர் கூறியுள்ளது, விடியற் காலையில் எழுந்ததும் அன்னையையும் பிதாவையும் நமஸ்கரிக்க வேண்டும். பிறகு குருவையும் மற்ற பெரியோர்களையும் வணங்க வேண்டும். இதனால் ஆயுள் விருத்தியாகிறது. வெறுப்பை காட்டுவது அரக்கர் குணம். மன்னிப்பது மனித இயல்பு. அன்பு செலுத்துவது தெய்வ பண்பு. ஒரு மகான் கூறியுள்ளது, இறைவனை அன்றி வேறொன்றும் யான் அறியேன். இறைவன் ஒருவனையன்றி வேறொன்றில்லை என்ற உணர்வு நம்பிக்கையும் இருந்தால் ஆசைக்கு இடமேது. இது வேண்டும் அது வேண்டும் என்ற கோரிக்கை ஏன்? தாய்குலமான பெண்களுக்கு அளிக்கும் பெருமைதான் நம் சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படை. மூடனை பிறர் அழிக்க வேண்டியதில்லை, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான் என்று புத்தர் கூறியுள்ளார். ஒழுக்கத்தை விட சிறந்த உடை இல்லை. நண்பர்களே, நான் இத்துடன் என்னுடைய சிறிய குறிப்புகளை முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அடுத்ததாக நீங்கள் அனைவரும் முன்வாருங்கள். இதில் இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். கவிதைகள் பாடலாம், சினிமா பாட்டுகள் பாடலாம், மேலும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி நமது தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பித்து ஏப்ரல் 2025 ஆரம்பித்தார்கள். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 மாதங்கள் நிறைவு பெற போகிறது. ஒவ்வொரு மாதமும் 21 நாட்கள் நடக்கிறது நிகழ்ச்சிகள். இது மகவதார் அறக்கட்டளை அவர்கள் இலவசமாக அளிக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த நீங்கள் அடைந்த பயனையும் பேசுங்கள். நீங்கள் உங்கள் மாற்றங்களை சொல்லலாம். சிறு சிறு மாற்றங்களையும் கூறலாம், பெரிய அளவில் மாற்றங்களையும் கூறலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள் நண்பர்களே. இன்று நம்மிடம் உரையாற்ற வேண்டிய சீனியர் மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களால் எதேச்சியாக உரையாற்ற முடியவில்லை. அவர்களால் பங்கு கொள்ள முடியவில்லை.
இருந்தாலும் வரும் நாட்களில் அவர் பேசுவார் நிச்சயமாக. சார் முன்வாருங்கள். மாஸ்டர் திரு கதிரேசன் சார். சார் காலை வணக்கம் சார். சார் காலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம் மேடம். மேடம் மேடம் இருக்காங்கன்னு தெரியல. ஐயா காலை வணக்கம் சார். காலை வணக்கம். வணக்கம் மேடம். ஐயா நான் வந்து நீங்க பேசுறீங்க ரமாராஜன் தான் வர முடியலன்னு சொல்றீங்க மேடம். இன்னைக்கு சொல்லிட்டீங்க சார். இன்னைக்கு மேடம் ஒண்ணும் இல்ல மேடம். இன்னைக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது ஏறக்குறைய உங்கள மாதிரிதான் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு மாதிரி நாங்களும் பிசினஸ் இருந்து இன்னைக்கு வந்திருக்கோம்னா எங்களுக்கு இதே மாதிரிதான் நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே ரூட்டு தான் மேடம் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதை நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சொல்லவோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கோ நம்ம அதாவது இது மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம எப்படி எவ்வளவு அந்த அளவுக்கு அதாவது ஒரு ஏற்கனவே 95% மேட்ச் ஆகல மேடம். என்னடா நீங்க வந்து இதில் இருக்கிறீங்க இருக்குது. அது இன்னைக்கு பசங்க வருவாங்க. அப்டேட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். சார் ப்ளீஸ் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். அன்மியூட் கொடுத்துட்டேன் அவருக்கு. மேடம் அதான் நீங்க சொன்னது பூரா 95% எனக்கு அப்படியே தான் வந்துச்சு. என்னன்னா நீங்க வந்து ஐடி பிசினஸ் இருக்கிறோம். ஆமா நீங்க ஐடி பில் இருக்கிறீங்க, நான் பிசினஸ் இருக்கிறோம். அவ்வளவுதான் மேடம். ஒரே ஒரு சமாச்சாரம் தான் மேடம். வேற ஒண்ணு இல்லை. நானும் வந்து அதாவது நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க ஓவர் திங்க் இஸ் ஸ்பாயில் யுவர் லைஃப்னு சொன்னீங்க. நம்ம அதாவது நான் ஃபீல் பண்ண நம்ம வேணும் மேடம். எனக்கே தெரியாது. என்னோட ரிலேஷன் வந்து அந்த வாட்ஸ்அப்ல அந்த ஒரு வேர்டு வச்சிருந்தாரு ஓவர் திங்க் இஸ் ஸ்பாயில் யுவர் லைஃப்னு. நான் அப்பதான் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்டு படிக்க வந்து இதுதான் நம்மளுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னன்னா அந்த ஓவர் திங்கிங் மீன்ஸ் அதனால என்ன ஓவர் திங்க்னு என்னன்னா என்னுடைய உடம்பு வந்து அது ஹை சென்சிட்டிவ் மேடம் இருக்குது. அதாவது எதாவது ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஏற்பட்டுச்சுன்னா இது என்ன அது ஒரு பயம் வந்து அதை பத்தி ஒரு பயம் வந்துருது. இது எப்படி நான் வெளியே வருது அதாவது ஒரு வியாதியோ இல்ல மன கஷ்டமா இருந்துச்சுன்னா இது வந்துச்சு ஏன் வந்துச்சு இதை எதனால வந்துச்சு இது எப்படி நான் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது அது மெதுவா பண்ணி ஃபீல் பண்ணா வெளியே வரலாம். இந்த மாதிரி வந்துச்சா இது என்ன பண்றது நாளைக்கு என்ன ஆகுமோ அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற நம்ம லாங் திங்க் எல்லாம் போயிருந்தீங்களே. ஸோ இந்த மாதிரி போதான் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தேன் நான். பட் இதனால என்ன எனக்கு வந்துச்சுன்னா ஒரு 20 முன்னாடி எனக்கு இந்த ஆல்ரெடி டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம். அஜீரண கோரல் இருந்துச்சு. இதுக்கு நான் போய் மெடிசன் கொஞ்சம் எடுத்துட்டே இருப்பேன். எடுத்துட்டு இருக்கிறப்ப என்னன்னா அது மாத்தி எடுத்துட்டே இந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டர் சரி மாத்தி போய் கடைசியில் என்ன போயிடுச்சுன்னா எந்த டாக்டர் கொடுத்து மருந்து சரியாம அதாவது மருந்து கொடுத்தா வியாதியே சரியில்லாம அந்த சூழ்நிலைக்கு போயிட்டேன்னு வைங்களேன். அது மாதிரி போவோம். சரி வேற வெளியே இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை நிறுத்திட்டு சரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறதா சரி மெடிடேஷன் ஒரே ஒரு சாய்ஸ் மெடிடேஷன் தான் தெரியும். சரி அதெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் வந்தேன். இந்த யூடியூப்ல போய் வீடியோ பார்க்கலாம்னு வந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த கைடட் வீடியோ எல்லாம் வந்துச்சு. அதை நான் ஒரு 2 மாதம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஃபேஸ்புக்ல நீங்க சொல்ல மாதிரி மீடியா பாக்குறப்ப இந்த பத்ரி சாரோடைய ஃப்ரீ தியான வகுப்பு ஆன்லைன் ஆரம்பிக்குன்னு சொல்லி வந்துச்சு. சரி பார்க்கலாமே ட்ரையல் பண்ணலாம் பண்ணுது. நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ண உள்ள வந்து ஒரு 2-3 நாள் என்ன பண்ணேன். அதாவது புதுசா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சரி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சேன். அப்ப என்ன நான் ஆரம்பிச்சு பண்ணான்னா 1/2 hour வந்து மெடிடேஷன் அதாவது மியூசிக் தியானம், 1/2 hour வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்லாம் வந்து சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 1 hour ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. சரி ஆரம்பத்துல கொஞ்சம் சுமார் இருந்தாலும் சரி பரவாயில்லையே நம்மளுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல வந்து கலந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு 2 மாதம் நீங்க சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் 2 மாதத்துல ஒரே ஒரு எந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்துச்சு. அது மைண்ட் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. சரி அவங்க மேத்ஸ் சொன்னாங்க உடனே வராது நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியும் சொன்னாங்க. அதனால சரி நானும் அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து இதோட வேலை எப்படின்னா அப்புறம் 2 மாதம் கழிச்சு இவங்க என்ன பண்ணோம் ப்ரோக்ராம் மாத்தினாங்க. அதாவது 1 hour வந்து 2 hour மாத்தினாங்க. ஸோ 1 hour வந்து மெடிடேஷன் 1 hour வந்து சீனியர் மாஸ்டரோட ஸ்பிரிச்சுவல் விசம் சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணா இன்னும் நல்லா ஆரம்பிச்சு. அதாவது 1 hour தியானம் பண்ணி முடிச்சோடனே இந்த தியானத்துக்கு ஞானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு மாஸ்டர் வந்து ஒரு சாப்டர் பத்தி சொல்ல ஒரு புதுமையாவே இருந்துச்சு. என்னடா அது இவ்வளவு சமாச்சாரம்லாம் இருக்குது
அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் என்னன்னா, வாழ்க்கை என்ன இப்படித்தான் இருக்கும், நம்ம இதுல இருந்து எப்படி நமக்கு கஷ்டம் வருது, வியாதி வருது, இதுல இருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது இவங்க சொல்ல 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 நம்மளுக்கு மைண்ட் ஏறுது. பட் இருந்தாலும் நம்ம அவங்க சொல்ல நம்ம அப்ளை பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் சொல்ல 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 எப்படின்னா, எப்படி ஒரு மரத்துல ஆணி அடிச்சுட்டே இருந்தா உள்ள போகுது இல்லையா, அது மாதிரி நமக்கு உள்ள அது சொல்ல 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 உள்ள போட போட நம்ம சப்கான்ஷியஸ் சொல்றாங்கல்ல, அங்க போய் உட்காரதான் நம்மளுக்கு அதோட ரியாக்ஷன் தெரியும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போதுதான் நல்ல உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும் போதுதான் நீங்களாவே அது மாறிடுவீங்க, அப்படியே மாறிடுவீங்க. அதான் மாறிட்டு அந்த மாதிரி தான் மேடம். அதான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்பதான் நம்மளுக்கு சரி அதாவது ஒவ்வொன்றும் செய்யலாம் எத்தனை நாள் ஆச்சு நீங்க மெடிடேஷனுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? இல்ல மேடம், இதான் மேடம் ஏப்ரல் தான் ஆரம்பிச்சு, இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது ஏப்ரல், இப்ப 6வது மாசம் போயிட்டு இருக்கு மேடம். இப்ப 6வது மாசம் இருக்கு. இப்ப அதாவது ஒரு 6 சொல்லுங்க. கண்டினியூஸா ஆனா பண்ணுங்க, மெடிடேஷன் மட்டும் கண்டினியூஸா பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அதுதான் ஃபார்முலா. நம்ம எதை விடாம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தானா மாற்றம் வந்துரும். அங்க மட்டும் நம்ம கரெக்டா இருக்கணும். அதாவது இந்த 6வது மாசம் தான் மேடம் அதாவது தியானத்துல நம்ம அந்த ஃபீலிங், அதாவது ஒரு 40 மினிட்ஸ் மியூசிக் தியானம் வருது மேடம். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் மியூசிக்கலா தியானம், அதாவது சைலண்ட் மெடிடேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் நல்ல அந்த டீப்னஸ் நம்ம போக தெரியுது இல்ல. அதாவது அந்த டிஃபரன்ஸ் பண்ண இந்த 6வது மாசம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு மேடம். இப்பதான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம திங்கிங் போக ஆரம்பிச்சிருக்குது. கடைசி நேரத்துல நம்மளுக்கு நம்ம மெடிடேஷன் பண்றோம் அண்ட் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்ட். நம்ம அந்த டக்குனு கோவம் வெளியில வர்றது, இந்த ஈகோ வெளியில வர்றது, இந்த பொறாமை வர்றது, இதெல்லாம் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாலே, மெடிடேஷன் இன்னும் இங்க பண்றீங்க, மைண்ட் காமா இருக்கு அப்படின்னா உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. எதனால டீல் பண்ணிடுவீங்க நீங்க? அது எதனால வருதுன்னா மேடம், இந்த மாதிரி சீனியர் மாஸ்டர் எல்லாம் நம்மளுக்கு சொல்ல சொல்ல இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரதான் நம்ம அதை போய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால கிடைக்குது. உங்களை கவனிங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது, எப்பெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் வருது, அந்த மாதிரி நீங்க கவனிக்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல நான் எதனால எனக்கு வருதுன்னு நீங்க கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ரூட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரூட் காஸ், அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு திரும்ப ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் லைஃப். இப்ப நீங்க சொன்னீங்க மேடம், கவனிக்க சொல்லி நானும் உங்களை மாதிரி ஆரம்பத்துல இந்த பிஎம்சி வீடியோ எல்லாம் பார்த்தேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய பிச்சை சொன்னாரு, அதாவது கண்ணை மூடிட்டு செய்யறப்ப ஒரு தியானம், கண்ணை போட்டுட்டு இருக்கிறப்ப மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு முடியாது. நம்ம கஷ்டம் இருந்தாலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது டெய்லி ஒரு இருக்கு, ஏதோ ஒரு எடுத்துங்க, ஒரு சாப்டர் எடுத்துங்க. நீங்க வண்டி ஓட்டுறோமா இல்லையா, குளிக்கிறோமா இல்ல சாப்பிடுறோமா, அதுல ஒரு மைண்ட்ஃபுல்னஸா இருந்து பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து டெய்லி நம்ம இந்த குளிக்கிறது ஆரம்பிச்ச விட, குளிக்கிறப்ப நம்ம வேற திங்க் இல்லாம எப்படி குளிக்கிறோம், என்ன பண்றோம், எது பண்ண, அந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த வண்டியில ஓட்டுறப்ப நான் ஆரம்பிச்சு ஓடணும். பட் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதாவது அந்த 100% கான்செப்ட்ல போக முடியல. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறப்ப நம்ம இந்த திங்க் வருது, இது சில நேரத்துல கொஞ்சம் டைவர்ட் ஆகுது, திருப்பி அந்த நேரத்துக்கு வரோம், திருப்பி சொன்னாலும் சொல்லிட்டு வரோம். ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பண்ணியிருந்தாலும் நம்ம அதாவது முழுசா இல்லாம பாதினாச்சும் அந்த வழியில வர ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்களேன். அதாவது அவங்க சொன்ன வழியில இருந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்களேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அப்பப்ப அந்த ஞாபகம் வருது. நான் வரப்ப நம்ம வெளியே போனாலும் திருப்பி உள்ள ஞாபகமா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதான் அது வந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு அதோட உங்களுக்கு அதாவது பலன் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது மேடம். அதுதான் வேற ஒண்ணு நம்மளுக்கு எதை சொன்னீங்களா அதே தான் நடந்துட்டு இருக்குது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சந்தோஷம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க மெடிடேஷன் சொல்றேன் அண்ட் கவனிங்க. ஏன்னா அந்த 100 மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கணும். அதான் மேடம். ஆமா, அது இல்லாம இந்த அதாவது ஒரு 5 நாளுக்கு இவங்க இந்த மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் விஷயம் கொடுக்குறாங்க. இந்த சொன்ன மாதிரி சார் மாதிரி இந்த வெள்ளி சனியில இந்த பிராணாயாமம் முத்ரா எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 நாள் இன்னர் ஸ்பிரிச்சுவலுக்கு இப்ப இந்த 2 நாள் நம்ம பிசிக்கல் பாடிக்காக சொல்லி கொடுக்குறப்ப ஸோ போத் நம்மளுக்கு நம்ம அதாவது வீட்லயே உட்காந்து நம்ம தெரியறப்ப
ஒன்னும் நமக்கு சந்தோஷமா இருக்கு மேடம். அதனால வந்து இந்த மகாதார் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து நம்ம நன்றி சொல்லிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எத்தனை ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து எத்தனையும் நம்ம வெளியே போய் தொலைத்து வாங்கதான் நம்ம கஷ்டம். அதான் பெரிய விஷயம். ஏன்னா ஃப்ரீயா கிடைக்கும் போது அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு தாட் ஆச்சும் ஒரு நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பேமெண்ட் பண்றதை விட. அண்ட் உள்ள வந்து ஒரு தடவை அவங்களுக்கு அந்த ஒரு யூஸ்ஃபுல்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ரோக்ராமோட யூஸ்ஃபுல்னஸ், மெடிடேஷனோட யூஸ்ஃபுல்னஸ் அவங்க விட மாட்டாங்க. இதை பே பண்ணா கூட நம்ம வெளியே போய் ஒவ்வொருத்தரும் நம்ம இத்தனை சமாஜம் நம்ம எங்க போய் தொடங்க கூட. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஒரு கொடுக்குறப்ப அது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நான் ஃபீல் பண்றேன். ஆனா எவ்வளவு பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதான் நம்ம என்ன சொல்றதுன்னா சந்தோஷப்படுற இல்ல, இந்த வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரமா இருக்குது. காலையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செஷனுக்கு பாத்தீங்கன்னா 20 பேர் 25 பேர் தான் வர்றாங்க. அதுக்கு மேல யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து வராங்க 60 பேர் வராங்க. பட் ஆனா 2-3 நாள் பார்த்தா வந்து காத்தால உட்கார்ந்து வந்து பார்த்தா ஒரு 20-25 பேர் அதுக்கு மேல வர மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நல்ல சமாச்சாரம் ஏன் வர மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு ஃபீலிங் தான். இதனால என்ன பண்ணுது சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு தாண்டு கொடுக்குறப்ப அவங்க தானம் வருவாங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. இப்ப அவங்களுக்கு அதை ஏற்படுத்து தான் அப்ப அவங்க வருவாங்க, தானம் வருவாங்க. நீங்க அதை பத்தி நீங்க எடுத்துக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதான் எனக்கு நான் அதாவது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈவனா இருக்கிறப்ப எனக்கு பார்த்துட்டு சரி பரவாயில்ல, எனக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பின்னால ஃபியூச்சர்ல ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது மேடம். ஓகே மேடம், நம்ம தேங்க்யூ. ஏதோ என்ன நான் சொல்ற விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹேவ் a good day sir. Have a good. தேங்க்யூ மேம். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார் அவர்களே. ஐயா அவர்கள் வந்து சேலத்துல இருந்து வந்து உரையாற்றுறாங்க. ரொம்ப நன்றி சார். ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றாரு. ரொம்ப சின்சியரா நோட்ஸ் எல்லாம் எடுத்து கருத்துக்கள்லாம் நல்லா பதிவு பண்றாரு. இன்னைக்கு அவருடைய அனுபவங்களை பதிவு பண்றாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம் இன்ட்ராக்ஷனுக்கு. அடுத்ததாக நண்பர்களே, நன்றிங்க மேடம். அடுத்ததாக நண்பர்களே, இன்னும் சில நண்பர்கள் முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி ஒருத்தராக கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் பேசுறீங்களா மேடம்? மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் பேசுறீங்களா மேடம்? புது மாஸ்டர்களும் பேசணும். ஐயா வந்து மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா சொல்வது எல்லாரும் பங்கு கொள்ளணும்னு தான் சொல்றாரு. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரும் முன்வாருங்கள். புதுசாவும் பேசுங்க. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் பேசுறீங்களா மேடம்? உங்கள் கருத்துக்களை சொல்றீங்களா? மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் வந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இன்னும் ஒரு சனிக்கிழமையில இன்னும் நீங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், பாட்டெல்லாம் பாடணும் சார் சொல்லியிருக்காரு. பாட்டு ரெடி பண்ணுங்க. பாட்டு சினிமா பாடல் கூட பாடலாம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் சேலம் கொண்டலாம்பட்டில இருந்து வராங்க. பேசுறீங்களா மேடம்? இந்த சனிக்கிழமையே உங்களுக்காக தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேக்சிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் பேசணும். முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். அகிலா மேடம் அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு அகிலா மேடம் அவங்க வந்து சென்னையில இருந்து தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மேடம், மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். வணக்கம் மேடம். நமஸ்காரம் மாஸ்டர்ஸ். எல்லாமே நீங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நேரம் கருதி, அதாவது காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இதுக்கே வந்து டைம் போயிடுது. அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலை இது அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியதா இருக்கிறதுனால வந்து எங்களால அவ்வளவா வந்து பேச முடியல. அதுதான் வந்து ரீசனு. நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். அதுதான் சார். தேங்க்யூ சார். இப்பயும் மேடம் பேசினதுல எதுவுமே டவுட் எல்லாம் இல்லை. எல்லாமே நல்லா சொன்னாங்க. அதனால வந்து எதுவும் கேள்வி கேட்கிற மாதிரி இல்லை. தேங்க்யூ சார். நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கருத்துக்கள் சூப்பரா சொன்னீங்க. நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். நன்றி மேடம். அடுத்ததாக நண்பர்களே முன்வாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சிம்பிளாகவும் சொல்லலாம், கிறிஸ்பாவும் சொல்லலாம், மிக குறுகிய நேரமும் எடுத்துக்கொள்ளலாம். அதிகம் பேச வேண்டும் என்று தேவையில்லை. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் நீங்க ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். சேலம் கொண்டலாம்பட்டியிலிருந்து மேடம் வராங்க. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் பேசுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா திருப்தியா இருக்கு. நாங்க காலையில எந்திரிச்சோன்னே நாங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அந்த நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியா இருக்கு. தியானம் பண்ணி என்னோட செயல்கள் எல்லாம் மேம்பாடு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நானே தெரியுது, எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நல்லா தூக்கம் குறைஞ்சிருக்கு. நல்லா சுறுசுறுப்பா இருக்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரோக்ராம். எல்லாருக்குமே யூஸா இருக்குங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேங்க சார். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் பாடுங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறொன்றும் எனக்கில்லை கண்ணா, மணிவண்ணா மணிவண்ணா மா கோவிந்தா கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. சார் பாட்டு முடிச்சிட்டேன் சார். சூப்பர் மேடம். மேடம் நீங்க தொடருங்க. இல்லைங்க சார், ரொம்ப நன்றி. நல்லா இருந்ததுங்க. இது பாட்டை நான் சீக்கிரமா முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சரிங்க சார். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. இதே மாதிரி தொடரணும்னு நான் பிரார்த்திக்கிறேங்க சார். நல்லா இருக்குங்க சார். எல்லாருக்குமே அனைவருக்குமே நன்றி சார். நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம். சிறப்பா பங்கு கொண்டீங்க, பாட்டு பாடினீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அனைவரும் முன் வரணும் தான் ஐயா விருப்பப்படுறாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். நண்பர்களே, இன்னும் முன் வாருங்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், உங்கள் அனுபவங்களையும் குறிப்பாக சொல்லலாம், சிறு குறிப்பு சொல்லலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். இன்னும் சந்திரா மேடம் ஈரோடுல இருந்து வராங்க. மேடம் பேசுறீங்களா மேடம்? அனைத்து மாஸ்டர்களுக்கும் காலை வணக்கம். தியானம் என்றால் என்னன்னு மட்டும் நான் சிறு குறிப்பு சொல்றேங்க. தியானம் என்றால் வந்து யூனிவர்சல் எனர்ஜியும் நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸ், நம்மளுடைய உயிர் சக்தியும் கலக்கிறது தான் தியானம். அது எப்படி கலக்கும்னா, நம்ம மனம் இல்லாம இருக்கும்போது கலக்கும். நம்ம மனம் வந்து செயல்படாம அமைதியா இருக்கும்போது அது கலந்து நம்மளுடைய உடல் ஆற்றலை மேம்படுறதுக்கு, நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, நம்ம விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கை மேம்படுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தியானம் பயன்படுது. இந்த யூனிவர்சல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வைட்டல் ஃபோர்ஸோட கலந்து நம்ம நல்ல ஆரோக்கியமும் வாழ்க்கை மேம்பாடும் பெறலாங்கிறத சிறு குறிப்பா சொல்றேன். நன்றி. நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். அவங்கள ஈரோடுல இருந்து வராங்க. ரொம்ப கிறிஸ்பா சொன்னாங்க. நன்றி. ஃபைன் மேடம், தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக நண்பர்களே முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். இன்னும் ஒரு நண்பருக்கு அன்மியூட் பேசும்போது வாய்ப்பு கொடுப்போம். அப்படி யாரும் கையை உயர்த்தவில்லை என்றால் நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். மேடம், நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நண்பர்களே, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவர்களையும் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை, ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்ய சொல்லி, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
அடுத்ததாக நண்பர்களே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் கிடையாது, லீவ் நாள். இருந்தாலும் எப்பொழுதும் போல காலை 5 மணிக்கு வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்கு. அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி நடந்தோட்டு இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அது இருக்கும். உலக ஆரோக்கிய தியான கூட்டம் காலை 5லிருந்து 8 மணி வரை 2 மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன் இருக்கும். அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நமது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து திங்கட்கிழமை 22/9/2025 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். திங்கட்கிழமை அன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஹீலிங், படிக சிகிச்சை முறையின் முக்கியத்துவம் என்ன என்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜி ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அதை அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் பை மெடிடேஷன், தியானத்தின் மூலம் வாழ்க்கையின் மாற்றம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக நம்மிடம் அனைத்து கருத்திலும் அனைவருக்கும் மிக எளிதாக புரியும்படி நம்மிடம் உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி ருக்மணி பிரியா அல்லுடு சென்னை அக்கரையிலிருந்து வந்து உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேடம், ரொம்ப கிறிஸ்பா நல்லா இருந்தது மேடம். ரொம்ப நிகழ்ச்சி நல்லா அருமையா இருந்தது, சூப்பரா இருந்தது. We enjoyed your speech. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவருக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவருக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவித்துக் கொண்டு once again I extend my special thanks to Master Madam Rukmani Priya Alludu from Chennai Akkarai for having joined today with us, and we enjoyed the program. ரொம்ப thanks madam. நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். Thank you everyone. Thanks மேடம்.